வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி டிசி மூவி கிராஸ் 100 crores. ரிவ்யூ ஷிப்பிங் இந்த படம் வந்து அந்தளவு சூப்பரான படமும் கிடையாது, உலக ஆவரேஜ் படம் தான். இருந்தாலும் எப்படி இந்த படம் 100 கோடி அடிச்சுன்னு சொல்லி சிம்பிளா எப்படி 100 கோடி அடிச்சிருக்க காரணமே சொல்லி சிம்பிளா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்துட்டு எல்லா படத்துக்கும் சூட் ஆகும். ஏன்னு சொல்றேன்னா, என்னதான் டிசி படம் ஆவரேஜ் மூவியா இருந்தாலும் இப்போ நிறைய படம் வந்துட்டு அண்டர் ரேட்டடா ரிலீஸ் ஆகி ஹை பட்ஜெட்டாவே ரிலீஸ் ஆனாலும் சொல்லிக்க தகுந்த மாதிரி எந்த படமும் கதையோ ஸ்கிரிப்டோ இருக்க மாட்டேங்குது. அந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்டாவோ எதுவுமே இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியல. இந்த இப்படி இந்த மகுடம் வந்துச்சு, ஊதிக்கிச்சு சுத்தமா. ஓட்ட காஸ்ட்ல ஒரு 10% 15% எடுத்துருக்கு. சுத்தமா அந்த போது ஓடவே இல்லை. எஃபினான் சன்ஸ் ஓட்ட காசுக்கு முக்கால்வாசி வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் இப்போ சாட்டர்டே இந்த சண்டே எல்லாம் இந்த டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எப்படியோ அந்த படம் போட்ட காசை எடுத்துரும். இருக்குமா தெரியல, ஏன்னா டாக்ஸிக் வந்து மொத்தமாக முடிச்சுட்டோம் தேட்டர்ஸ்ல. அது என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பா போட்ட காசு இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி இந்த மாசம் போன மாசம் பெருசா சொல்லிக்க தகராம படம் எதுவும் வரல. அதனாலேயே இப்போ ஒரு ஆவரேஜான படம் வந்தாலும் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா மொக்கமா படமா பார்த்துட்டு மொக்கையான ஸ்கிரீன் பேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆக்ஷன் மொக்கையா பார்த்துட்டு திடீர்னு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் அண்டர் ரேட்டட் படமா பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு பரவாயில்ல இதுவே நல்லா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. இதுக்கு இந்த மாதிரி ஃபீல் எத்தனை பேர் வருதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல ஒரு ஹீரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் டைலாக்ஸ் தான். ஏன்னு சொல்றேன்னா, நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ஆக்ஷன் படம் நல்லா பேசுற ஆக்ஷன் படம் இருக்கு, இந்த டெட்பூல் படம் மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது டெட்பூல் படத்துல பேசியே கொள்ளுவாரு, அந்த மாதிரி படங்களும் இருக்கு. அதுன்னு ஆக்ஷன் சொல்ல, அது வேற கேட்டகிரி. ஆக்ஷன்ல அது வேற கேட்டகிரி. ஆனா இந்த ஜான் விக்ஸை சொல்லலாம். நீங்க ஜான் விக் பார்த்து எத்தனை பேர் ஜான் விக் பார்த்தீங்களோ அவங்களுக்கு புரியும். பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜான்விக் படத்துலயும் இதே மாதிரிதான் ஹீரோவோட டைலாக்ஸ் இல்லை, சுத்தி இருக்க எல்லா டைலாக்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுலயும் ஹீரோவோட டைலாக்ஸ் வந்துட்டு இன்னும் கம்மியா. எங்க பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ எப்படி பேசணுன்றது இந்த டைலாக்ஸ் வந்துட்டு ஒரு அசாசின் படம் எப்படி இருக்குமோ ஜான்விக்கை பார்த்து கற்றுக்கும். ஏன்னா அந்த படத்துல வந்துட்டு ஆக்ஷன் நல்லா தாண்டி ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருப்பாரு, நிம்மதியா இருப்பாரு. அதாவது தன்னை சீண்டாத வரைக்கும் தலைவன் நிம்மதியா சைலண்டா இருப்பான். ஒன்ஸ் சீண்டிட்டாக்கா அவதான், அவன் எதுக்குதான் சீண்டனும் அந்த அளவுக்கு இறங்கி செய்வான். ஆனா சீண்டதுக்கு முன்னாடி பேச மாட்டான், சீண்டதுக்கு அப்புறமும் பேச மாட்டான். ஃபுல்லா செயல் தான், ஆக்ஷன் தான் செஞ்சுட்டு இருப்பான். அதாவது வாய் பேசாது, கை பேசும். அந்த அளவுக்கு அந்த படத்துல அப்படி இருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலயும். ஹீரோ பெருசா பேசவே மாட்டாரு, அதாவது பேசுவாரு எங்க டைலாக்ஸ் தேவையோ. அதுக்கு வந்து தமிழ் பார்த்தா சுத்தமா அந்த ஹாலிவுட் படமும் பேசவே இல்லாம இருக்க முடியாது, வாயை பொத்திட்டே இருக்க முடியாது. டைலாக்ஸ் இருக்கும், ஆனா ரொம்ப அதிகமா, அதாவது எப்படி சொல்றது, தேவைக்கற்ற டைலாக்ஸ் அதிகமா வைக்காம ஜஸ்ட் எந்த டைலாக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற 4 பேர் பேசுறாங்க. சுத்தி இருக்கிற ஹீரோ திட்டுவா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ மட்டும் சைலண்டா இருப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் அசசன் பண்ற மாதிரி இருக்காது, அது ஒத்துக்கிறேன். அது வந்து ஃபுல்லா அசசன் படம் கிடையாது. ஆனா அந்த கேரக்டர் வந்து பேசாம சைலண்டா இருக்கிறதுனால நமக்கு ஒரு எப்படி இது சிக்மா ஆல்ஃபா பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சிக்மா ஆல்ஃபா நினைக்கிறேன், அந்த எந்தம்மான்னு தெரியல. அந்த கேட்டகரியில நிறைய பேருக்கு பிடிச்ச கேட்டகரினா இந்த கேட்டகரி மாதிரி தான். இது வந்துட்டு எல்லாருக்கும் தான் கொஞ்சம் ஒரு ஐகானிக்கான கேட்டகரி. அதாவது பேச மாட்டான், சைலண்டா இருப்பான், ஆனா சம்பவத்தை மட்டும் செய்வான். அந்த மாதிரி கேட்டகரி இப்போ நிறைய பேருக்கு படங்களை கொடுக்கும்போது பிடிக்க ஆரம்பிக்குது. அது முக்கியமா இந்த ஆக்ஷன்ஸ் படங்களை கொடுக்கும்போது, ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டா. அதாவது டைலாக்ஸே பேச போறான், ஆனா சம்பவத்தை இறங்க வரும்போதும் இவன் என்ன பண்ணுவான், எப்படி யோசிப்பான், அந்த நமக்கு தெரியாது. ஏன்னா பேசவே மாட்டானே. பேசதான் மெயின் என்னன்னு தெரியும், என்ன பண்ணணும் தெரியும். எதுவுமே தெரியாத போது அவன் பேசவே மாட்டான் போது பார்ப்பாங்க, என்னதான் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்துல இன்னொரு பிளஸ்னா இதுதான் பிளஸ். அதாவது ஹீரோ பேச மாட்டார், என்ன பண்ணுவோம் தெரியக்கூடாது. ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ பண்ணுவார். அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் சீன் செத்துரும். ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன், படம் வசூலாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ண பிரச்சனை இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் சீன் செத்துரும், செகண்ட் இயர் வரும். செகண்ட் இயர் வந்து ஒரு டைம்ல காப்பாற்றிடும், கதையை கேட்பான். அப்புறமா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், காப்பாற்றினதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இந்த கதையை என்ன சொல்லுவான்னா,
சரி வண்டியில உன போய் விட்டுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யோசிப்போம், சரிவா ஏத்தின்னு நம்ம மைண்ட்ல யோசிப்போம், ஏத்தின்னு போறான்னு சொல்லி யோசிப்போம். ஆனா அங்க பார்க்கும்போது ஏத்திட்டு போறாம இருக்கும். ஆனா கண்டிப்பா ஏத்திட்டு போயிடுவான். ஏத்திட்டு போய் விட்டுறாத நீயே கூட்டிட்டு போய் போய் வாழ்ந்துக்கோங்கடா, எங்க தனியா போயிடுங்க அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்கும். ஆனா அங்க பார்க்கும்போது விட்டுட்டு போற டைலாக்ஸ் எல்லாம் வருது ஓகே தான். ஆனா கடைசியில பார்த்தோன்னா தெரியுமா அவங்க கூட சுத்திட்டு இருக்கும். அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேச்சுல மட்டும்தான் டிஃப்ரெண்டா வைக்கிறாங்க. ஸ்கிரீன் பிளே காட்டுற மாதிரி டைப் பண்ணாங்க. அதாவது பேச்சுல பேசிட்டு டிஃப்ரெண்டா ஸ்கிரீன் பிளே மாற்றாம நம்ம மேல யோசிக்க வச்சுட்டு செயல்ல செய்யும்போது ஸ்கிரீன் பிளே வரும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன் பிளே மூவ் பண்றாங்க. இதனால தான் ஹீரோ பேசாம இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்றதால பேசலையா பிடிச்ச மாதிரி பண்ற நல்லா பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. அதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது வரும்போது ஆக்ஷன் டீசெண்டா ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு டீசெண்டா இருந்துச்சு. அது ரொம்ப கேவலம் கிடையாது, டீசென்ட் தான். ஆனா அனிருத் ஸ்கோர் பிஜிஎம் பண்ணு. அனிருத் இந்த படத்துல எல்லா படத்துலயுமே அவர் மியூசிக் அவர் பிஜிஎம் வந்துட்டாலே எதுவும் பண்ணிடுவார், எதுவும் பண்ணி வைப் ஏற்றிடுவார். அதாவது உடம்புல வைப் கண்டிப்பா வந்துடும். அது மொக்க படமா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் லியோ படத்துல நிறைய பேருக்கு பிடிக்காதது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆனா அதையே அனிருத் மியூசிக்கை வச்சுட்டு அப்ப எந்த மியூசிக் அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த மார்க்கெட்டுக்குள்ள ஃபைட் வரும். அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபைட்டு நீங்க மியூசிக் இல்லாம நல்லா இல்லை. ஆனா அந்த மியூசிக் ஆட் பண்ணி பார்த்தா அந்த ஃபைட் ஓரளவுக்கு மெயின்ல ஏறுது பாக்குறது. ஏன்னா இந்த மெயின்ல பேக்ல இந்த மியூசிக் அந்த அளவுக்கு இருக்கு. அதே ஃபைட் கிட்டத்தட்ட இந்த படத்துல ஸ்டார்ட் மிடில் ஃபைட் வரும். அப்போ கார்ஜிஸ்க்கு அந்த இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபைட்ல வந்து இந்த ஃபைட் நல்லா இருக்காது. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டர் நல்லா இருக்காது, கொரியோகிராஃபி நல்லா இருக்காது. ஆனா அந்த மியூசிக்கை போட்டுட்டு அனிருத் ஒப்பிச்சிருவார், எப்படியோ கடத்திடுவார் நமக்குள்ள. அதே கான்செப்ட் தான் எல்லா படத்துலையும் அனிருத் எல்லா படத்துலையும் இந்த படமும் இன்க்ளூடிங் ஃபைட் ஆவரேஜா இருந்தாலும் அந்த மியூசிக் அனிருத் ஸ்கோர் பண்றதால நமக்கு அது ஓகே நல்லா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மியூசிக் ஓடிட்டே இருக்குல்ல பேக்ல நம்ம அதுவும் கேட்டு தான் இருப்போம். அது ஒன்று இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்லணும்னா மூணாவது பாயிண்ட் தான் சொல்லணும்னா இந்த படத்துல ஹீரோயின், அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செத்துரும், அந்த ஹீரோயின் சொல்லலை, செகண்ட் ஹீரோயின். அதாவது ஹீரோயினோட டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ஹீரோ மாதிரி பேசும், எந்த அளவுக்கு தேவை அதுவும் பேசும். ஆனா ஆக்டிங் ஸ்கோப் இருக்குல்ல, ரெண்டு பேர் இந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங்கும் சரி, அந்த ஆக்டிங் ஸ்கோப்பும் சரி. மூணாவது பாயிண்ட் சொல்ல போனா இந்த படத்துல ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல பிளஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செத்துரும், அந்த ஹீரோயின் சொல்ல வரல, செகண்ட் ஹீரோயின் நீங்க போஸ்டரை பார்த்தீங்களா, செகண்ட் ஹீரோயின். ஒரு ஃபன்னி ஃபேக்ட் சொல்லணும்னா படத்துல அந்த ஹீரோயினை பார்க்குற வரைக்கும் போஸ்டர் காட்டுவாங்க ரெண்டு பேர் கந்து வச்சுக்கிற மாதிரி, அந்த ஹீரோயின் தான் இந்த ஹீரோயின் சத்தியமா எனக்கு சந்தேகம் வச்சு. அந்த இடத்துல அந்த மேக்கப் ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. பார்க்கும் இந்த அக்காவா இந்த அக்கா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சின்ன ஃபன் ஃபேக்ட். கான்செப்ட்ல போகலாம். ஹீரோயின் அந்த ஆக்டிங்கும் சரி, லோகேஷ் சாருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஆக்டிங் வரலன்னு கிடையாது, அந்த கேரக்டருக்கு அவர் சலந்தா ஆக்ட் பண்ணுவாரு. ரொம்ப ஆக்ட் பண்ணாமல் டைலாக்ஸ் சொல்லி ஒரு அசாசின் எப்படி இருப்பாரோ அப்படி சலந்தா ஆல்ஃபா சிக்மா அந்த மாதிரி இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் எமோஷனல் கேரக்டரா காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரில ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன் மூவ் ஆகிறதுனால இங்க வந்து வாய் முட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் அதாவது பொய் சொல்லியே ஒருத்தனை கொண்டுடும், இதனால கோவம் வராது. அதான் சொன்னல, அது பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஸ்கிரீன் பற்றி மூவ் ஆகுது. அதனாலே நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பார்க்க என்ன சொல்றது, ஒரு இந்த இன்ஸ்டாகிராம்ஸ்ல லவ்லி கப்பிள்ஸ் பார்ப்பாங்கல்ல, நீங்க பார்ப்பீங்களா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் லவ்லி கப்பிள்ஸ் சொல்லி அந்த ஷார்ட்ஸ்ல போட்டுருப்பாங்களே, அந்த ஷார்ட்ஸை எங்க படமா பார்த்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதனாலேயே நமக்கு அந்த லவ் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த 3 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்ன மாதிரி தான் ஆவரேஜ், இந்த மொக்க படமா படுப்பு ஆவரேஜ் படம் பார்ல கொஞ்சம் நம்ம கனெக்ட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் ஹீரோட டைலாக்ஸ் கேரக்டர் வந்து கொஞ்சம் அசசின்ஸா கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த அனிருத் மியூசிக் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அந்த ஆக்டிங் அந்த கெமிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி கொஞ்சம் லவ்லியா இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துல இந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கிறதுக்கு அந்த காரணங்கள். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை குட் பை.